வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் ஏதாவது இருந்தால் பேசலாம். அப்புறமா சில அதாவது பிட்காயின் பற்றி பேசலாம் சொன்னால். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் நோட்ராமா நோக்கிங் பே டேக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசணும். ஸோ பிட்காயின் ஆப்ஷன் அரௌண்ட் இப்போ வந்து கிட்டத்தட்ட $60,359 கிட்ட இருக்குது. ஸோ பிட்காயினில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டம்ப் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கிட்டத்தட்ட 5:30 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இந்த மெயின் சப்போர்ட் ஆஃப் 62,000 ஓடிச்சு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஓடிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 59,500 கிட்ட பார்த்தீங்கன்னா வீக் வந்து போகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60,300 கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் மேலே போகுமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 4 ஹவரில் பார்க்கலாம் சார்ட்டை. ஸோ சார்ட்டை 4 ஹவரில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து ஒரு பேர் ஃப்ளாக் வந்து பிரேக் டவுன் பண்ணி இப்போது அந்த ப்ரீவியஸான சப்போர்ட், அதாவது இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ 60,000 கிட்ட வந்து இருக்குது. ஸோ அது கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகலை, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். பட் இங்கே வரைக்கும் பிட்காயின் வந்து வர ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா $58,200. ஸோ அந்த லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா கிராப் பண்ண போகலாம் அப்படின்னு வந்து இந்த கீழே அதாவது 60,000 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி இந்த ஒரு வேல்யூக்கு வந்து போகலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்த ஃபாலிங் சேனல் இருந்தது இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது பிரேக் அவுட் பண்ணிட்டு அசனிங் ட்ரையாங்கலாக மாறி அதுக்கு மேலே போயிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 63,000 அங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை வாங்கி திரும்பி அந்த அசனிங் ட்ரையாங்கலையே பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரேக் டவுன் இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை ரிஜெக்ஷன் எதுக்காக ப்ரோ 62,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்னே ரீடெஸ்ட் ஆஃப் த அசனிங் ட்ரையாங்கல் வந்து பண்ணிகிட்டு இருந்தது. ஓகேங்களா, அவ்வளோ பெரிய டம்பெல்லாம் கிடையாது. பட் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரீடெஸ்ட்டில் இருந்தது. பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜெரோம் பவல் வந்து சில விஷயங்கள் வந்து பேசினார். ஸோ நான் ஸ்பீச் கூட வந்து போட்டிருந்தேன். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி என்ன சொல்லுவார் அதே தான் இல்லைங்களா. ஸோ இன்ஃப்ளேஷன் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஓகே நல்லா வந்து போய்கிட்டு இருக்குது. பட் பாலிசி ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் டேட்டாவை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். பட் கட்டிங் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கீழே போனால் தான் நம்மளோட டார்கெட் ஆஃப் 2% கிட்ட போனால் தான் நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சடாரம் வந்து டம்ப் ஆகிடுச்சு இங்கே வரைக்கும். பட் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே பார்த்திங்கன்னா இப்போ டம்ப் ஆகிருக்கு. ஆஃப்டர் ரீடெஸ்டிங், அதாவது இந்த 62,000 பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா, அதை பார்த்திங்கன்னா திரும்பி ரீடெஸ்ட் பண்ணி பெரிய ரெட் கேண்டலாக வந்து செல் ப்ரெஷர் வந்து காமிச்சு இப்போ பார்த்திங்கன்னா அது கீழே வந்து போயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாலிங் சேனலோட ரீடெஸ்ட்டாக கூட இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டை ஒடிச்சிச்சுன்னா இந்த ஃபாலிங் சேனலோட ரீடெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். இதை வந்து ஒடிக்காமல் இங்கேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கேண்டல் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா திஸ் கேன் பி டேக்கன் ஆஸ் அ ஃபாலிங் சேனல் ரீடெஸ்ட் கன்ஃபார்ம்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து அப்படியே மேலே வந்து போயிடும். பட் பார்க்கலாம், அது வந்து நாளைக்கு தான் வந்து தெரிய வரும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லியில் வந்து பார்க்கும்போது டெய்லியில் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ரெட் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமரை வந்து க்ளோஸ் ஆனது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட் கேண்டல், திரும்பி இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெட் கேண்டல். பட் அது வந்து சப்போர்ட்டிட்டு தான் இருக்கிறதால அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. அதே சப்ளையில் இருந்தால் இல்லை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்தால் செம்மையான ஒரு டம்ப் வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஸ்லைட்டான ஒரு ஈவினிங் ஸ்டாராக தான் தெரிய வருது இல்லைங்களா. பட் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் 200 EMA அப்புறமா 200 MA வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து பிட்காயின் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்க்கணும் எப்படி வந்து ஹோல்டு பண்ணா இல்லை பிரேக் டவுன் பண்ணான்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக வந்து இங்கேருந்து சின்ன ஒரு பவுன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் பார்க்கலாம் என்ன வந்து நடக்குது. ஓகேங்களா. பட் ஏதாவது ஃபட் வந்தாங்க கண்டிப்பாக வந்து டீயை வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. திஸ் இஸ் ஹேப்பனிங் பார்த்திங்கன்னா ஃப்ரம் பாஸ்ட் 2 வீக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி FOMCயோட ஃபட் ஆகட்டும், அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி MT காக்ஸோட ஃபட் ஆகட்டும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா MT காக்ஸ் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்லலாம். ஸோ MT காக்ஸோட செல்லிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும் வந்து சில ரூமர் வந்தது. அதனால பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு ரீசனை எடுத்து வந்து டம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் பார்க்கும்போது
ஸோ எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மூமெண்ட் கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ 3300 கிட்ட திரும்பி எங்கே இந்த எத்தீரியம் வந்து ஆரம்பிச்சிச்சோ இங்கே, ஸோ அதே இடத்துல திரும்பி வந்துருச்சு எத்தீரியம். ஸோ இதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து பிரேக் அவுட் ஆனது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தோஷப்பட்டோம் இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிச்சுன்ட்டு. ஸோ 3500 கிட்ட போச்சு. பட் அது மேலே வந்து போக முடியல. அங்கே பார்த்திங்கன்னா டமாரு வந்து கீழே வந்து 3300 கிட்ட வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஃபார் எத்தீரியம். ஸோ அதே ஒரு நம்ம வந்து அந்த சேனல் வந்து வரையும் போது ஸோ அதே சேனலில் தான் பார்த்திங்கன்னா எத்தீரியம் கூட பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் கூட பார்த்திங்கன்னா டெய்லியில் திரும்பி அது வந்து ஏங்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நேற்று கூட பார்த்திங்கன்னா 3 ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. அப்புறமா ரெட்டு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அப்புறமா இன்றைக்கி திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகியிருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு 3 ஃபாலிங் மெத்தட்ஸுன்னு வந்து சொல்லுவாங்க அக்கார்டிங் டு TA. பட் அது வந்து டாமினன்ஸ் வந்து ப்ளே அவுட் ஆகுமா அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டாமினன்ஸ் வந்து அந்த சேம் சப்போர்ட் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் அண்ட் த 200 EMA. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இது மேலே வந்து போகக்கூடாது. ஆல்ரெடி தெரியும் 3 தடவை, அதாவது இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இன்வர்ஸ் ஆன ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது ஆச்சுன்னா பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செத்தே போயிடும். ஓகேங்களா, சொல்கிறேன் செத்தே போயிடும், பாதாளத்துக்கு போயிடும். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அது ஆகக்கூடாது, வேண்டிக்கலாம். அப்படின்னு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி பிட்காயின் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷனும் இல்லை சப்போர்ட் அண்ட் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா சூப்பராக வந்துருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபயர் ஆகும். ஓகேங்களா. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்ங்க. அப்புறமா சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸ், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 hour 15 minutes, ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டாமினன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து விழும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து ஆல் காயின்ஸில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாமினன்ஸ் வந்து 15 minutes நீங்கள் பார்க்கலாம். ஒரு டிசனிங் ப்ராட்னிங் வச்சு வந்து பிரேக் அவுட் பண்ணி அதை ரீடெஸ்ட் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டம்ப் ஆகும். பட் சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் டவுன் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு பேரிஷ் பேட்டர்ன் ஆகி டாமினன்ஸ் வந்து வெளியிருந்து பிட்காயின் வந்து பம்ப் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆல்ட் காயின் செக்ஷன் ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த CME கேப் வந்து பார்க்கும்போது CME கேப் வந்து இருந்தது அரௌண்ட் 60,600 கிட்ட நான் இருந்தது. ஸோ 60,600 to 62,000 கிட்ட. அதை பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து கேப் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ கேப்புக்குனா கீழே வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக ஒரு இண்டிகேஷன் இருக்கலாம் ஃபார் அ பவுன்ஸ் இல்லை ரிவர்சல். பட் அது வந்து பார்க்கணும் ஹை வால்யூமில் வந்து பவுன்ஸ் ஆகுதா இல்லை ஃபேக் வால்யூம் வருதான்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் இந்த ஒரு ஓரியன்டேஷனில் தான் வரும். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்கும், அப்படி சேஞ்ச் கிடையாது. அப்புறமா லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் கீழே லிக்விடிட்டி வந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அரௌண்ட் 59,500 பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது 24 hours. அப்புறமா நெக்ஸ்ட்டு 3 days பார்க்கும்போது அதே 29,500 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து இருக்குது. 1 week பார்க்கும்போது மேலே தான் வந்து லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா இருக்குது. பட் கீழே கூட பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. பட் ஹை லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் 64,000 மேலே வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ 3 days கூட பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. மேலே பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது, கீழே கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் 3 days சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிஸ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் பார்க்கலாம் எந்த லிக்விடிட்டி மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு கிராப் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நேத்தோட நியூஸ் நான் வந்து ஆல்ரெடி டெலிகிராமில் போட்டிருந்தேன். ஸோ சொலானாக்கு பார்த்திங்கன்னா பிளாக் ராக் வந்து ETF வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சில ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இப்படி
இது வேனக்கோ ஏதோ ஆமாம் வேனக் நினைக்கிறேன். ஸோ வேனக் பார்த்தீங்கன்னா சொலானா ETF வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாலோட் பை இப்போ வந்து நிறையா அதாவது எப்படி வந்து பிட்காயினோட ETF இஷ்யூவர்ஸ் வந்து இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எத்தீரியம் வந்து ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொலானா வந்து ஃபைல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சொலானா வந்து சூப்பராக வந்து மேலே வந்து போகிட்டு இருக்கு. ஸோ இந்த டம்பில் கூட பார்த்தீங்கன்னா சொலானா அவ்வளோ வந்து டம்ப் ஆகலை. சொலானா பேஸ்ட் காயின் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து டம்ப் ஆகலை. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நமக்கு இந்த வீடியோ முடிக்கிற சொல்லிட்டு அந்த சில இன்னையோட அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ வீக் அதாவது மார்க்கெட்டோட அப்டேட்டு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா போட முடியல, அவ்வளோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத ஆகிட்டேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் டேட் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சொல்லுவோம். மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாப்லாம் உங்களுக்கு பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.